வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அயனார் துணை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சோழன வெறுப்பேத்துனது மட்டும் இல்லாம, சோழன் அந்த ரூம விட்டு வெளிய வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்க யாருமே வரலைங்க. எங்க காயத்ரி வீட்ல இருந்து யாருமே வரலங்கிற மாரி அவன் தேட, நம்ம நிலா அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? அதோட அந்த பொண்ணுங்க என்ன அறிவா இல்ல. நான் வான்னு சொன்னோனே அந்த பொண்ணு வந்துடுறதுக்கு. அப்படிங்கிற மாரி நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீ பண்ணது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாரி நம்ம சோழனுக்கு அட்வைஸும் பண்றாங்க. நம்ம சேரனும் பண்றாங்க, பாண்டியனும் பண்றாங்க. அதே வந்து நம்ம சேரனும் பாண்டியனும் எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். நாங்கலாம் சும்மா உன்ன கலாய்க்கிறதுக்காக நெறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் வந்துட்டு பயமெல்லாம் இல்லாத மாரி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் ஒரு பக்கம் சீன் போடுவான் பாத்தீங்களா? அந்த மாரி சீன் போட ஆரம்பிச்சுட்டான். நம்ம நிலா அங்க இருந்து கிளம்பி நான் கிச்சனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகும்போது, அப்ப நம்ம சோழன் சொல்றான். நிலாக்கு பாத்தியா? எவ்வளோ என் மேல பாசம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அவனால எப்படி அவளை கூட்டிட்டு வந்து இது பண்ண முடியும்? அவளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த நிலா, சாயங்காலம் நான் வெளியே போய் பேசலாங்கிற மாதிரி சொல்றான். சாயங்காலமே வா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி தாங்கிற மாதிரி சொல்றான். இல்ல சாயங்காலம் தான் பேசணும் வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 2 பேரும் வெளியவும் போறாங்க. நம்ம நிலா அவனை வந்து நம்ம பல்லவனோட அம்மாவை பார்த்த கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் வண்டி நிறுத்தினதுக்கு அப்புறமா நம்ம சோழன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நம்ம நிலா இல்ல இங்கதான் நான் பல்லவனோட அம்மாவை பார்த்தேன்னு சொல்றான். பல்லவனோட அம்மாவா? அவங்க உயிரோட இருக்க மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் சொல்றான். அதெல்லாம் இல்ல நான் இங்க பார்த்தேங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அப்படிங்களா எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி சொல்றான். நம்ம நிலா இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்றான். நம்ம சோழன் நீங்க தான் காலையிலேயே பாத்தீங்கல்ல அப்பயே பேசியிருக்கலாம்லங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல என் கூட பல்லவன் இருந்தான் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது அவங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனாலதான் நான் எதுவும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம சோழன் சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேர்னோட காலில் அடிபட்டுருது. அது வந்து நம்ம சந்தாக்கு தெரிய வர சந்தா அப்படியே கண்ணுல கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.